Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வித் ஜூஸி சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 100 கிராம் சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்கப்பா. ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு பேஸ்ட் மாரி அரைச்சிக்கோங்கப்பா. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு அதோட புதினாவும் பச்சை கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதோட தக்காளியும் சேர்த்து ஒரு 2 தக்காளியும் சேர்த்து ஒன்றா அரைச்சிடுங்க. ஒன்றா பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க பிரியாணி செய்ய போவோம். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் அரிஞ்சிக்கோங்க. அதேமாரி தக்காளி ஒரு 6 தக்காளி, சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். அப்போ தான் பிரியாணி இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம அடுப்பில் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 1.5 கிலோ பிரியாணி. நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நம்ம சேர்த்து ஊற்றி 2 சூடாகிடுச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த மசாலா ஐட்டத்தை நம்ம போட்டு வதக்குறோம். வெங்காயம் ஒரு 5 வச்சுக்கிட்டோம். கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் 5 வச்சுருக்கோம். ஒரு 4 தக்காளி வச்சுருக்கோம். ரெண்டு தக்காளியை சேர்த்து அரைச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்து வதக்கிப்போம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடுவோம். கேஸில் செய்வோம், இன்றைக்கி அடுப்பில் செய்வோம். நல்லா டேஸ்ட் நல்லா கூட வரும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில். நம்ம அடுப்பில் செய்கிறப்ப பிரியாணி நல்லா நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வெங்காயத்தை நல்லா பொன் நிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி போட்டு வதக்க போகிறோம். இடையில பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு அது பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி 4 அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கிறோம். குக்கரில் செய்கிறத காட்டி நம்ம அடுப்பில் செய்கிறப்ப இன்னும் ஒரு சுவையான பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அப்போலேருந்து அடுப்பில் செய்கிறதால தான் நல்ல பிரியாணி அருமையாக இருக்குது. தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா எல்லாம் மேஷ் ஆகி நல்லா வதங்கியிருக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டு ஒன்றா வதக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா அரைத்த கலவையே போட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வைப்போம். மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு 1.5, மிளகாத்தூள் 1 சொல்லுங்கள்,
இதாவது இந்த கரண்டியால் 1.5 கரண்டி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிப்போம். போடுங்க. பிரியாணி மசாலா ஒரு கரண்டி இதெல்லாம் போட்டுப்போம். பத்தாடினா நம்ம கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிப்போம். பச்சை வாடை போகணும். தயிர் 1 கப்பு ஊற்றிக்கிறோம். தயிர் 1 கப்பு ஊற்றிக்கிட்டாங்க. கோழிக்கறியை நல்லா கழுவிட்டோம். அதையும் சேர்த்து இதோட ஒன்றா வதக்கிப்போம். பிரியாணி செய்கிறதுனா கோழிக்கறி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றரை கிலோ கோழிக்கறி போட்டிருக்கோம். நல்லா மசாலா கோழி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா அந்த மசாலா ஐட்டம்லாம் கறி நல்லா ஒன்று சேரட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கோழிக்கறி கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுப்போம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கோழிக்கறி ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. உப்பு அதோட சேர்த்து நம்ம போட்டுக்கிறோம். தேவையான அளவு உங்கள் வீட்டு சுவைக்கு ஏற்றபடி உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஒரு 3 இது ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே அதிலே 2 கப்பு தண்ணி இருக்குது. காரமுடி எலும்புச்சம்பழத்தை புரிஞ்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரிசி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு 2 வாட்டி அலசிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. அப்புறம் கர்நாடக பொன்னியில் தான் இன்றைக்கி நம்ம போடுறோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாசுமதி சீரக சம்பா அரிசிலாம் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு நம்ம தம் போட வேண்டியதான். அவ்வளோதான், பிரியாணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சுட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சுவையான ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆக போகுது. இப்போ மூடி வச்சுக்கிறோம். ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம மேலே நெருப்பள்ளி வச்சு தம் போடுவோம். இப்போ கொஞ்சம் 1/2 வேக்காடு வேகட்டும். முக்காது வெந்துருச்சு. லைட்டாக கிண்டிட்டு இருக்கோம். போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு போடுறேன். கடை பிரியாணி மாதிரியே இருக்கும். கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து போனலாம் சேர்ந்து ஒரு 1/2 வேக்காடு வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒன்றா கலந்துட்டு திரும்ப மூடி வச்சுட்டோம். மூடி திறந்து வச்சுட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பிடிச்சிப்போம்.
அது எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பிடிக்கும், ஃப்ளேவர் நல்லா இறங்கும். எனக்கு கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ தூவிப்போம். இப்போ மூடிட்டு மேலே வந்து தம் போட வேண்டியதான். இப்போ அந்த நெருப்பை மேலே போட்டுப்போம். இந்த கீழே உள்ள அடுப்பு நெருப்பு எடுத்து நம்ம மேலே போட்டுப்போம். இப்போ நெருப்பெல்லாம் நம்ம மேலே போட்டு நல்லா பரப்பி விட்டோம். கொஞ்சம் நேரம் தம் ஆகட்டும், 10 நிமிஷம் கொஞ்சம் நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை தம் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். தம் இதாகிட்டு இப்போ எடுக்கலாம். பார்ப்போம் பிரியாணி எப்படி இருந்துருக்குன்னு. பிரியாணி எடுத்து பார்ப்போம். பாருங்கள், ஒரு நல்ல டெக்ஸ்டரோட வந்திருக்கு பிரியாணி. இப்போ நம்ம மிச்சம் இருக்க புதினாவையும் எடுத்து புதினா கொத்தமல்லாம் போட்டுப்போம். பிரியாணி இருக்குது. நம்மளோட ஸ்பைசியான பிரியாணி ரெடி ஆகிட்டு, சிக்கன் பிரியாணி நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. பாருங்கள், இந்த பிரியாணி கரெலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதோட சாஃப்ட்னஸாக பாருங்கள், அந்த அதுப்புனாலே அறுத்தாலே விழுவுது அந்த பிரியாணிக்கு சிக்கன் பீஸ்லாம். சூப்பராக இருக்குது. நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு, அதுக்கு ஒரு கிரேட் சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்ப்போம். நம்ம வந்து நாளைக்கு கிறிஸ்மஸ், அதனால் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக பண்ணி காட்டுறோம். நீங்களும் நாளைக்கு வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நிச்சயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து கழுவி நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் கொஞ்சம் மெருதுவாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 மூடி எலுமிச்சை சாறு சேர்த்துப்போம். இந்த நான் இப்போ சேர்த்துருக்க அந்த 4த்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஃப்ளேவராக நல்லா அதில் இறங்கி அதோட சாரெலாம் இறங்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாமாயில் எண்ணெய்னா கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. உடலுக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு அரைச்சி தூளாக வச்சுருக்கேன், அதில் ஒரு டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அது நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கப்பு போல் போட்டுக்கிறேன். அதை நல்லா பச்சை வாசனை போகிறப்ப நல்லா வதக்கிப்போம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவங்க வீட்டு சுவைக்கு ஏற்றபடி இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வெங்காயத்தோடு நல்லா வந்து சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரணும். அடுத்து பொடி பொடி நறுக்கின ஒரு தக்காளி 1 கப் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து அது கூட நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி கூட நம்ம போட்ட மசாலாலாம் சேர்ந்து 1:2 நல்லா வந்திருக்கு. அடுத்து இது கூட 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்னால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கன் எடுத்து அதோடு சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து மினிமம் ஒரு 15 மினிட்ஸாவது நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த சிக்கனோட நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த சிக்கன் கறி வந்து நல்லா.
அந்த மசாலாலாம் படுறபடி சிக்கனை நல்லா வந்து மசாலா கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியோட அளவை வந்து நீங்கள் எவ்வளோ சிக்கன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த கடாயை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க சிக்கனை. இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம். சிக்கன் ஓரளவு வெந்திருக்கு. நல்லா நல்லா ஆவிலாம் பறக்குது. நல்லா சிக்கன் கிரேவி நல்லா ஒரு வாசனையாக இருக்குது. அப்படியே வாசனை வருது. நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். கல் உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு சுவைக்கு அப்புறம் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ சிக்கன் நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆவி பறக்க பறக்க சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த கிரேவிக்கான கன்சிஸ்டன்சி வந்துட்டு இதுதான் கிரேவிக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம முதல்ல ஊற்றுற எண்ணெய்லாம் வந்து மிதந்து எல்லாம் பிரிஞ்சு தனியாக வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவு வந்து அரைத்த தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் இது வந்து கடைசியாக போடுறதுனால நல்ல ஒரு சிக்கன் கிரேவி நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டாக சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் போடுறது கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு மூடி எலும்பிச்சம்பழ சாறை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொதிச்சுக்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலைகளை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் புதினா போடுறதுனால இன்னும் நல்லா ஒரு கூடுதல் சுவையை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் கிரேவிக்கு. புதினா இருந்தால் புதினாவும் நிச்சயம் போடுங்க. கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச்சாக நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம். நம்ம மிளகு சிக்கன் தனியாக செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செய்யும் போது கடைசியாக வந்து மிளகுத்தூள் போட்டு இறக்கும் போது சிக்கன் கிரேவி வந்து மேலும் ஒரு சுவையை கூட்டி கொடுக்கும். ஸோ அதனால் கடைசியாக வந்து மிளகுத்தூள் போட்டு இறக்குங்க. இது ஒரு டிப்ஸ் தான். அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்டை வந்து நிச்சயம் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நல்லா வந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. நல்லா ஒரு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த சிக்கனை எடுத்து காட்டுற பாருங்கள். சிக்கன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்குது. நல்லா ஒரு சிக்கன் கிரேவி நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், சிக்கன் நல்லா வந்து ஒரு சாஃப்டாக இருக்குது. எப்போவுமே சிக்கன் எடுத்தால் சிக்கன் இந்த மாதிரி கழுவிட்டு நான் சொன்னால் பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு டிப்ஸு 15 நிமிஷம் நல்லா ஊறணும். சிக்கன் இந்தளவு ஊறுதும் அந்தளவு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சிக்கனை வந்து தொட்டாலே சிக்கன் வந்து 2 பிய்யுது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது காரணம் என்னென்னா நம்ம வந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சனால தான் அது நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. வரப்போகிற அந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி, இந்த ஜூஸியான சிக்கன் கிரேவி செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ்.